உங்களை உற்சாகப்படுத்துகிறதுக்கு மற்றும் தீர்க்கதரிசனமாக இந்த காலவில் ஆராதித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன என்றால், எதெல்லாம் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில திறந்து வைத்திருக்கிறாரோ, எந்த கதவுலாம் உங்களோட வாழ்க்கையில திறந்து இருக்கிறதோ அந்த கதவை ஒரு நாளும் அடைக்க முடியாது. ஆமென். எந்த கதவு ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில அடைத்து வைத்திருக்கிறாரோ அந்த கதவை யாருனாலும் திறக்க முடியாது. ஆமென். அது உங்களோட வேலையா இருக்கலாம், உங்களோட குடும்பத்தை சம்பந்தப்பட்ட காரியங்களா இருக்கலாம், உங்களோட வருமானங்களா இருக்கலாம், படிப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், உங்களோட தொழில் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இந்த காலவேளை ஆண்டவர் உங்களுக்கு நேராக அந்த வாசலை திறந்திருக்கிறார்னா நிச்சயமாகவே கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஒரு சில பாதைக்குள், சில ஜர்னிக்குள்ள ஆண்டு உங்களை வழி நடத்துறனா, because God has a plan over the situation. Amen. Because God is in control. Amen. Hallelujah. நம்ம பலத்தில நம்மளோட ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய ஆப்ஷன் A, ஆப்ஷன் B, ஆப்ஷன் C. ஆனா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது எதுவுமே நம்மளுக்கு சாதகமா இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறார். அது என்ன ஆப்ஷன் என்றால் அவரை நம்புவதுக்கு. Amen. Hallelujah. So this morning let's trust God. Thank you. Amen. இந்த காலவேளை கூட நம்ம தேவனோட வார்த்தை நாம் பார்க்கோமானால் இன்னைக்கு இந்த காலவேளை நம்ம ஆண்டவரோட வார்த்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். Amen. Hallelujah. ஆண்டவரோட செய்தி, ஆண்டவர் வார்த்தை தான். ஆமென். ஏனென்றால் அங்கே பார்க்கும்போது நம்ம பரிசுத்த ஆவியானோட காரியங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேவனோட பிரசன்னத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். We have been hearing and listening to the message related with the Holy Spirit and the presence of God and the fundamental to the presence of God, the fundamental to the Holy Spirit. அங்கே பார்க்கும்போது என்னென்றால் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்குன்னு பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரோட வார்த்தை எங்கே செல்கிறதோ அங்கே அசாதாரணமான காரியங்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறது. Amen. Hallelujah. ஆண்டவரோட வார்த்தை சும்மா வெறுமையான வார்த்தைகள் அல்ல. ஆண்டவரோட வார்த்தை பேசப்படுகிற இடங்களே ஆண்டவரோட வார்த்தை மாற்றுதலை கொண்டு வருகிற காரியங்களாக இருக்கிறது. Amen. Hallelujah. ஏனென்றால் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் என்னென்றால் ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது அவர் வார்த்தை கொண்டு தான் ஆண்டவர் சிருஷ்டித்தார். When God created, when God invented something, God did not use ordinary thing, but he used extraordinary thing, which is his word. Amen. அவரோட வார்த்தை அன்று சொன்னார், let there be light, and the light was exist. Amen. இந்த காலவேளை அந்த வார்த்தையாக இருக்கிற ஆண்டவர் இயேசுவை நம்ம பார்க்க போகிறோம். Amen. Hallelujah. Are you guys excited? Amen. We're going to see, we're going to learn about the word of God. Amen. இந்த காலவேளை நம்ம பார்க்குமானா இங்க நம்ம பார்க்கும்போது யோவான் 1வது அதிகாரத்துல 14வது வசனத்தை அங்க பார்க்கும்போது the word became flesh, and the flesh speaks about Jesus himself. வார்த்தையானது அது மாம்சமாக மாற்றப்பட்டது. அந்த மாம்சம் என்னவென்றால் ஆண்டவர் இயேசுவாக இருக்கிறார் பார்க்கலாம். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும்போது in John chapter 1 verse 1 we can see that clearly in the beginning was word, and the word was with God, and the word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருக்கிறது. Amen. Hallelujah. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சொன்ன வார்த்தையை செய்து முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். Amen. Hallelujah. இங்கே நம்ம பார்க்கும்போது ஆண்டவரோட வார்த்தையை வந்து ரெண்டு காரியங்களாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று லோகோஸ் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. லோகோஸ் என்றால் நீங்களும் நானும் கையில் வைத்திருக்கிறது தான் லோகோஸ். இதுதான் லோகோஸ். Amen. எழுதப்பட்டிருக்கிறது தான் லோகோஸாக இருக்கிறது. ஆனால் இந்த காரியங்கள் நீங்கள் வாசித்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் இடத்துலேருந்து ரேமாவா வரும். Amen. ரேமானா என்ன என்றால் நீங்கள் ஒரு வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோட பேசுகிறதாக இருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கிற காரியங்கள் அது என்ன என்று காணப்படுது என்றால் ரெவலேஷனாக காணப்படும், வெளிப்படுத்தலாக காணப்படும். நம்மளுக்கு புரியாத காரியங்கள், நம்மளுக்கு மூளைக்கு எட்டாத காரியங்கள் இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் இதை கொண்டு நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்தலான காரியங்களை கொண்டு பேசக்கூடியவராக இருக்கிறார். Amen. Hallelujah. அப்படி அங்க பார்க்கும்போது இந்த வெளிப்படுத்தல் காரியங்களை நம்ம பார்க்கோம்னா ஆண்டவரோட வார்த்தையை ஒரு சில காரியங்களை பிரித்து வைத்திருக்கிற இந்த காலவேளை இதுக்கு காரியங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பிக்டோகிராம். இன்ஸ்டாகிராம் கிடையாது, பிக்டோகிராம். or another word for it is metaphor. Amen. இந்த metaphor பார்க்கும்போது ஆண்டவரோட வார்த்தை இப்படியாக வெளிச்சமாக இருக்குது. Come on, can we have screen the slide? Amen. அங்க பார்க்கும்போது சங்கீதம் 119 105 அங்க பார்க்கும்போது your word is lamp to my feet and light to my path. ஆண்டவரோட வார்த்தை நம்மளோட வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. Amen. Hallelujah. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரோட வார்த்தை என்னோட வாழ்க்கையில வெளிச்சமா இருக்கிறது? ஆமென். வெளிச்சம் இல்லாத இடத்துல இருக்கிறீங்களா? இந்த காலவேளை நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரோட வார்த்தையை வாசிங்கள், ஆண்டவரோட வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரோட வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது இருள் சூழ்ந்து இருக்கிற உங்க வாழ்க்கை அந்த சீக்ரெட் பிளேஸ்ல கர்த்தரோட வெளிச்சம் அங்க வீசப்படும்.
ஆமென் ஹல்லேலூயா. இரண்டாவது காரியங்களை நம்ம பார்க்கும்போது அந்த மெட்டாஃபோர்ல பார்க்கும்போது ஆண்டோட வார்த்தை என்ன செய்யும் என்றால் a rain that producing fruit. ஆண்டோட வார்த்தை எங்க இருக்குதோ அங்க கனி கொடுக்கிறதாக இருக்கும். ஆமென். உங்களோட வாழ்க்கையில நம்மளோட செய்கிற காரியங்கள் நம்மளோட உறவு நடுவில் நம்மளோட வாழ்க்கையில் நடுவில் எங்கெல்லாம் கனி இல்லாம இருக்குதோ அந்த இடத்துல நீங்க ஆண்டோட வார்த்தை நீங்க பேசும்போது ஆண்டோட வார்த்தை நீங்க அபியாசப்படுத்தும் போது அங்க கனி கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. கனி கொடுக்கலன்னு சொல்லி நம்ம காரணங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம யாரெல்லாம் இப்படியாக கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோமோ நம்ம கனி கொடுக்கிற மரமாக நம்ம காணப்பட வேண்டும். ஆமென். இந்த கனி கொடுக்கிற மரமாக இருக்கணும் என்றால் நம்மளுக்கு வேண்டிய காரியம் என்னென்றால் பரிசுத்த ஆவியானோட அந்யோன்ய ஐக்கியத்தில் நம்ம காணப்பட வேண்டும். Amen. To bearing a fruit, we must have an encounter, we must have an intimacy, we must have a connection with God. ஆண்டவரோட நெருங்கிய ஒரு உறவுல காணப்படணும். அந்த உறவுல இருக்கும்போது அங்க என்ன நடக்கும்? ஆண்டவர் வார்த்தையை தான் கொண்டு உங்களிடத்தில் பேசுவார். ஆமென். பேசுற அந்த வார்த்தை கொண்டு தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில கனி கொடுக்கிற ஒரு மரமாக கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அடுத்த காரியங்களை அடுத்த மெத்தாஃபோர் நம்ம பார்க்கும்போது ஆண்டவரோட வார்த்தை consuming fire. ஆமென். ஒரு அக்கினி போல காணப்படும். எதெல்லாம் சுற்றரிக்குமோ எதெல்லாம் அக்கினிக்குள்ளா பற்றி கொள்ள வேண்டுமோ அந்த இடத்துல கர்த்தரோட வார்த்தை உங்களை அனல் மூட்ட வேண்டிய இடங்களில் கர்த்தரோட வார்த்தை உங்களை அனல் மூட்டுகிறதாக இருக்குது. அங்கே பார்க்கும்போது அந்த எரேமியா வசனங்கள் நீங்கள் படித்து பார்க்கலாம். அதில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் நம்மளை அனல் மூட்டுகிறவராக இருக்கிறார். ஆமென். அநேக வேளை நம்ம இங்கேயும் அங்கேயும் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்மளை செல்ஃபா நம்ம ஹைப்பா வைத்துக் கொண்டிருக்கிறது. பட் ஐ எம் டெல்லிங் யூ தி ட்ரூத் திஸ் மார்னிங். The word of God is eternal and living and it is going to make you forever hype in him. ஆமென். அவருக்குள்ளாக நீங்கள் என்றென்றும் நீங்க ஹைப்பாக இருப்பீங்க. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை இல்லாத இடத்துல அங்க ஒன்றுமே இருக்காம நம்ம பார்க்கலாம். அடுத்த காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை the word of God is like a hammer. Come on, next one. அங்க பார்க்கும்போது it's not my word like a fire declares the Lord and like a hammer that breaks rocks in pieces. ஆண்டோட வார்த்தை ஒரு சுட்டில் தான் சொல்லுவாங்க தமிழ்ல ஆம்பரி. எல்லார் வீட்டுக்கும் ஆம்பர் இருக்கும். என்னத்துக்கு? ஆணி அடிக்கிறதுக்கு ஆணியை பிடுங்கிறதுக்கு, அவ்வளோதான். மற்றபடி அந்த ஆணியை ஆம்பரை எங்கே வச்சிருப்போம்? ஸ்டோர் ரூமில் தூக்கி போட்டிருப்போம். ஆமென். அதே போல் நம்மளோட வேதத்தை வெறும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம சபைக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. அனுதினம் தேவனோட வார்த்தை நம்ம வாசிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். We need to meditate the word of God day and night, every day. It's not religiously, but because we are sons and daughters of God. ஆமென் ஹல்லேலூயா. சடங்காச்சாரமாக நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஒரு புக்கை வாசிக்கணும்னு சொல்லி நம்ம வாசிக்காமல் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷனாக இருக்க வேண்டும். சங்கீதம் 1:1 இப்படியாக சொல்லு, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல் பாவிகளை வழியில் நெல்லாமல் பரியாசக்கார இடத்துல உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவானாக இருக்கிறது மட்டுமில்லை, தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது அவனோட வாழ்க்கை எப்படி இருக்குமா? செழிப்பாக இருக்கும். அவனோட வாழ்க்கையாக செழிப்பாக இருக்குன்னா அவன் நீர்காலம் ஓரமாக நடப்பட்டிருக்க மரத்தை போல அவன் காணப்படுவான். அவன் அந்த காலத்தில் அவன் கனி கொடுக்கிறவனாக இருப்பான். அவனுடைய இலை கூட உதிராதுன்னு சொல்லப்படுகிறது. ஆமென் ஹல்லேலூயா. ஆகியால் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்மளோட வாழ்க்கையில். அடுத்த காரியங்களை பார்க்கும்போது அடுத்த மெட்டாஃபோர் நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை ஒரு விதை போல இருக்கிறது. ஆமென். The sower sowed the word. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட குடும்பத்தில் அன்னிதினம் நம்ம விதைக்க வேண்டும். ஆமென். செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் நடுவிலும் கர்த்தரோட வார்த்தை இல்லாவிட்டால் நம்ம செய்யக்கூடாது. ஆமென். Before we start something, before we do something, அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், ஃபைனான்ஸாக இருக்கலாம், எல்லாருக்கும் we must do according to the word. ஆமென். கர்த்தரோட அந்த வார்த்தை நம்ம விதைக்கும் போது அது என்ன செய்யும் என்றால் அது உருவாகும், அது வளர்ந்து கொண்டு வரும், பெரிய மரமாகும் போது அது கனி கொடுக்க வேண்டிய காலம் வரும்போது கனி கொடுக்கும். ஆமென் ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கு. ஆமென். அடுத்த காரியங்களை பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை ஒரு பட்டயத்தை போல இருக்கிறது. The sword. ஆமென். எபேசியர் 6:17 put on the salvation, the helmet and take the sword of the spirit. ஆமென். பரிசுத்த ஆவியானோட ஒரு முக்கிய டூல் காணப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தை. அதோட மெத்தாஃபோர் தான் இந்த பட்டயம். ஆமென் ஹல்லேலூயா. அப்படியே நம்ம பார்க்கும்போது இந்த காலவேளை இந்த நம்ம வைத்திருக்கிற இந்த வேதாகமம், the Bible that we are holding, it's so precious. ஆமென். இன்னைக்கு காலையில் நான் எத்தனை பேர் பைபிள் எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா எத்தனை பேர் தூக்கி காமிக்க முடியும்? ஹல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் நம்ம எல்லாம் டிஜிட்டலாக வந்துட்டோம். Yes, good, but it's such a honor and privilege were given to us to hold the Bible.
ஆமென். என்றால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது அநேக ஊரில் எஸ்பெஷலி சைனா, ஆமென், சைனாவில் பார்க்கும்போது நம்ம தேவனோட வார்த்தையை உள்ளுக்கு கொண்டு போக முடியாது. நம்ம ஆண்டோட வசனத்தை நம்ம அங்கே பேச முடியாது. பைபிளை நீங்கள் உள்ளே கொண்டு போக முடியாது. பட் வி ஆர் ஸோ ப்ரிவிலேஜ் கிவன் டு அஸ். நம்மளுக்கு ஆண்டவர் கிருபையாக நம்மளுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கிற ஆண்டோட வேதத்தை சுமக்கிறதுக்கு. ஆமென். ஆனால் சுமக்கிறதுக்கு கூட நம்ம கஷ்டப்படுகிறோம். எங்கே வச்சுக்குவோம்? அக்கல்ல வச்சுட்டு எடுத்துகிட்டு வருவோம். ஆமென். நேற்று பாஸ்டர் சொன்னார் டியோட்ரன் பர்ஃப்யூம். ஸோ அடித்து எல்லாம் அக்கல்ல தூக்கிட்டு வருவோம். அக்கல்ல தூக்கிட்டு வந்துட்டு சபைக்கு வந்துட்டு திறந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு கபட் மேலே வச்சுருவோம். அடுத்த வாரம் சபைக்கு வரும்போது தூசியை மறுபடியும் தட்டிட்டு தூக்கிட்டு வந்துடுவோம். அப்படி இல்லாமல் அனுதினம் கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாசிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஏன் என்றால் அங்கே பார்க்கும்போது தேவனோட வார்த்தை இப்படியாக ஓல்ட் டெஸ்டமென்ட் நம்ம பார்க்கும்போது கிரீக்க வார்த்தையில் பார்க்கும் ஷேமான்னு சொல்லுவாங்க. ஷம்மா இல்லை ஷேமா. ஆமென். ஷேமான்னு சொல்லும் போது அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அது கர்த்தருடைய வார்த்தை எங்கே இருக்குன்னா, பழைய ஏற்பாடு நாட்களில் பார்க்கும்போது அவர்கள் இஸ்ரேலர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க வீட்டு வாசல் படியில் அவங்க வைத்திருப்பாங்க, எழுதி வைத்திருப்பாங்க ஷேமா. ஆமென். ஹியர் ஓ இஸ்ரேல், அதோட அர்த்தம். ஆமென். கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கன்னு சொல்லப்படும். ஆமென். இந்த வார்த்தையை அவங்க அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கக்கூடுமானால், நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரேலாக இருக்கிறோம், நீங்களும் நானும் தேவனோட பிள்ளைகளாக இருக்கிறோம், நீங்களும் நானும் இப்படியாக அவர் சொந்த ரத்தத்தால் மீட்டுக்கொண்ட பிள்ளைங்களாக இருக்கும்போது நம் தேவனோட வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அங்கே பார்க்கும்போது ஆமென், ஆண்டவரோட வார்த்தை நம்ம மத்தியில் வரும்போது இங்கே பார்க்கும்போது மத்திய 4வது அதிகாரத்தில் 4வது வசனம் பார்க்கும்போது, மனுஷன் அப்பத்தினால் இல்லாமல் தேவனோட வார்த்தை பிரகாரம் பிழைப்பான்னு சொல்லப்படுகிறது. A man shall not live by bread alone. ஆமென். இன்றைக்கி ஒரு சிலர்லாம் நம்ம சாப்பிட்லன்னா செத்து போயிடுவோம். ஆமென். ஒரு வேளை சாப்பிட்லன்னா பசிக்குது, காற்று புந்துருச்சு. ஆனால் நம்ம அந்த சாப்பாடு அங்கே சொல்லப்படலை. ஆவிக்குரிய சாப்பாடு நம்ம சாப்பிட வேண்டும். சரீர பிரகாரமாக நம்ம நல்ல எக்ஸ்பென்சிவான ஃபுட்லாம் டெய்லி சாப்பிட்றோம். ஆனால் விலை ஏறப்பட்ட நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்க வசனங்களை நம்ம சாப்பிட மாட்டோமே. ஆமென். ஹல்லேலூயா. என்னோட இருக்கிறீங்களா? ஆமென். சத்தியத்தை சத்தியமாக தான் பிரசங்கம் பண்ணணும். ஆமென். ஸோ இங்கே பார்க்கும்போது உபாகம், ஆமென், டியூட்டரோனமி, புக் ஆஃப் டியூட்டரோனமி சாப்டர் 6 அங்கே பார்க்கும்போது உபாகம் 6வது அதிகாரத்தில் 7வது வசனத்துலேருந்து 8வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்க்கலாம். பிற்பாடு 11வது வசனத்துலேருந்து 18வது வசனம் வரைக்கும் அங்கே படித்து பார்க்கலாம். அங்கே என்ன சொல்லுதுன்னா, ஃபிக்ஸ் த வேர்ட் இன் யோர் மைண்ட், your heart, teach, talking about it when you are sit at home, when you walk along the road, when you lie down and you get up. Amen. இந்த வசனங்களை நம்ம என்ன செய்யணும் என்றால், நம் வீட்டில் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும், போதிக்க வேண்டும். ஆமாம். எப்போ அவங்க எழும்பியிருக்கும் போது, நடக்கும் போது, உட்காரும் போது, படுக்கும் போது, தூங்கும் போது கர்த்தருடைய வார்த்தை நம்ம போதிக்க வேண்டும். இப்படியாக நம்ம பார்க்கும் போது இந்த யூதர்கள் அவங்க என்ன செய்வாங்க என்றால், அவங்க குழந்தை வளர்ந்து வர்ற காலத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, தேவனோட வார்த்தை அவங்க 7 வயசு வரத்துக்குள்ளாக நியாயப்பிரமாண புஸ்தகம் இப்படியாக 5 புஸ்தகம் இருக்குது. ஜெனசிஸ், எக்ஸோடஸ், லிவித்திகஸ், நம்பர்ஸ், டியூட்டரோனமி, இந்த 5 புக் ஆஃப் தோரா அவங்க என்ன செய்வாங்கன்னா பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. ஆமென். பிள்ளைங்களுக்கு போதித்துருவாங்க. ஸோ 7 வயசு வரும்போது they have a very clear picture, they have understanding on the word of God. ஆண்டவரோட வார்த்தை அவங்க படித்திருந்தா அந்த நியாயப்பிரமாணம் மோசே சொன்னார்னு சொல்லிட்டு அந்த மோசையோட நியாயப்பிரமாணத்தை தான் பிடித்து கொண்டு இருப்பார்கள். ஆமென். அவங்களே அந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, நீ இந்த வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த நவீன காலத்தில் நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம் வீட்டில் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளை அழுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சோம், தூக்கி கேஜெட்ஸை தூக்கி போட்டுறோம். இந்த பார்த்துக்க. ஆமென். அந்த காலத்தில் பிள்ளை அழுந்தாலும் சரி அழுலாண்டாலும் சரி வசனத்தை தான் போதித்தார்கள். ஆமென். அதான் திட்ட தெளிவாக சொல்லுது. ஆமென். நடக்கும் போதும் எழும்பும் போதும். ஆமென். ஏனென்றால் சங்கீதம் 119 சொல்லுது, we need to live according to the word. ஆமென். பரிசுத்த ஆவியான உறவில் நம்ம காணப்படணும் என்றால் இந்த வார்த்தை நம்மளுக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆமென். பரிசுத்த ஆவியோட ஐக்கியத்தில் நம்ம காணப்படணும் என்றால், வழிநடத்தப்படணும் என்றால், தேவனோட வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுக்கலன்னா நம்ம பொய்யான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியோட நம்ம இணைந்து நம்ம வாழ்கிறோம் என்றால் ஆண்டவரோட வார்த்தை நமக்குள்ளாக கிரியை செய்கிறதாக காணப்பட வேண்டும். ஆமென். அடுத்து அங்கே பார்க்கும்போது இந்த சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறான், கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குதுன்னா தேனை போல மதுரமாக இருக்குது என்று, ஸ்வீட்டர் லைக் அ ஹனி. ஆமென். ஏனென்றால் தாவீது சொல்கிறான், கர்த்தரை ருசித்து பாருங்க, அவர் ரொம்ப நல்லவர். ஏன் தாவீது சொல்ல முடியுதா? because he tasted how good is God. that's why he can say God is good. ஆமென். கர்த்தர் நல்லவரை ருசித்து பாருங்க. ருசித்து பார்க்குறவங்களுக்கு தான் அதோட நன்மை, அதோட சுவை தெரியும்.
ஆமென். எந்த புயல் வந்தாலும் என்ன ஒரு தாக்குதல் வந்தாலும் அசைக்கப்பட மாட்டோம். என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ருசித்திட்டோம். என்ன கர்த்தருடைய கரத்தை நம்ம பார்த்துட்டோம். கர்த்தருடைய அற்புதத்தை நம்ம அனுபவித்துட்டோம். கர்த்தர் யார் என்று நம்ம தெரிந்துட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் வார்த்தையிலே நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆமென். சங்கீதம் 119 106 வசனம் நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்குது. செத்து போன வார்த்தை கிடையாது. ஆமென். நம்ம மேகசின் நோவல்ஸ்லாம் நம்ம படிக்கலாம், கோட்ஸ்லாம் படிக்கலாம். But the best quote in the world is the Bible. Amen. The best quote, the best person who giving quotes is Jesus himself. Amen. அவரை போல யாருமே சிறந்த கோட்ஸ் சொல்ல முடியாது. Amen. அவர் ஒரு இடத்துல சொல்கிறார், I am the bread of the life. That's the best quote. I am the light of the world. நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன்னு சொல்கிறார். Amen. ஹல்லேலூயா. அங்க பார்க்கும்போது நிறைய வாக்கு தத்தங்கள் ஏறக்குறைய வசனங்களை நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஏறக்குறைய 7000 மேற்பட்ட ஒரு தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உள்ளது. அதில் 618 நியாயப்பிரமாணங்கள் இருக்கிறது. கமாண்ட்மெண்ட்ஸ், லாஸ். ஆமென். ஆனால் அங்கே பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு சொல்கிறார், மத்திய 3வது அதிகாரத்தில் 17வது வசனம், இஃப் நோ மிஸ்டேக், அங்கே ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்னா, I came not to forsake the law but to fulfill the law. ஆமென். நியாயப்பிரமாணங்களை செய்து முடிக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன் என்று. ஆமென். ஹல்லேலூயா. எனவே இந்த காலவேளை கூட உங்களை உற்சாகப்படுத்துறது பிரியமானவர்களே, ஆண்டவரோட வார்த்தை நமக்குள்ளாக இருக்கும்போது, the word of God, இந்த காலவேளை நம்பர் 1, ஆண்டவரோட வார்த்தை நமக்குள்ளாக இருக்கும்போது, ஆண்டவரோட வார்த்தை நீங்கள் வாசிக்கும் போது, நம்பர் 1, the word of God will not return empty. Amen. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கோச டப்பா போல காணப்படாது. ஆமென். அது செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கிறதா இருக்கு. ஏசாயா 55வது அதிகாரம் 10வது வசனம். Isaiah 55 verse 10. So it's my word that goes out of my mouth, it will not return to empty, but will accomplish what I desire and achieve the purpose for which I send. தமிழ்ல படிங்க. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் உண்டாகும்படி வாய்க்கும். Amen. Hallelujah. ஆண்டவர் என்ன நோக்கத்துக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை அனுப்புறாரோ அந்த நோக்கத்தை செய்து முடிக்கிறதுக்கு தான் அந்த ஒரு வேலை. Amen. Hallelujah. என்னடா யோபு சொல்கிறான். யோபு பாருங்க, யோபு அவனோட நிந்தனை பாதையிலும் அவனோட கஷ்டத்து காலத்திலும் அவனோட போராட்ட நடுவில் கூட அவன் என்ன தான் சொல்றான், கர்த்தர் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ. யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம் நீங்க பார்க்கும்போது, what the Lord intend to do no one can stop. ஆண்டவர் எதெல்லாம் செய்ய நினைக்கிறாரோ அது ஒருவருனாலும் தடை பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் என்ன செய்யணும், எந்த காலத்தில் என்ன நேரத்தில். ஆமென். நம்ம நிறைய வேலை நம்ம பலத்தில் நம்ம செய்ய பார்க்குறோம், நம்மளோட காரியம் நம்ம சிந்தனை பிரகாரம் செய்ய பார்க்குறோம், நம்ம முயற்சியில் நம்ம செய்ய பார்க்குறோம், நம்ம திறமையில செய்ய பார்க்குறோம். ஆனால் அநேகமாக நம்ம தோற்று போய்கிறோம். ஆனால் பிரியமானவர்கள், இந்த காலவேளை ஆண்டோட வார்த்தை தோற்று போகவே இல்லை. ஆமென். ஆண்டோட வார்த்தை சொன்னதை செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகள் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு பாஸ்டர் மூலியமா சரி, ஆண்டவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசன வார்த்தைகள், ஆண்டவர் உங்களோட பேசின ஒவ்வொரு காரியங்களும் அது நிச்சயமாக இந்த ஆண்டு நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. It's definitely will come to pass. The only thing is you and me have to really trust on his word. ஆமென். அவரோட வார்த்தையை நம்ம பிடித்து கொண்டு அந்த வார்த்தையில் நம்ம நிலைத்திருக்கிறவராக இருக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் பார்க்கும்போது there is a supernatural power in God's word. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான வல்லமை கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆமென். and இந்த வார்த்தையில் இந்த வல்லமை இருக்கிற இந்த வார்த்தை என்ன செய்யும் என்றால், கர்த்தர் எதெல்லாம் நினைக்கிறாரு, எதெல்லாம் ஆண்டவர் பாஸ்டர் ஜேம்ஸ் குறித்து நினைச்சு வச்சிருக்காரு, எதெல்லாம் ஜேக்க குறித்து நினைச்சு வச்சிருக்காரு, அந்த காரியங்கள் கர்த்தர் நினைத்திருக்கிற பிரகாரம் கர்த்தர் செய்து முடிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். நாம் செய்து நினைக்கிற நாம் பிரியாசப்படுகிற காரியங்களை காட்டிலும் கர்த்தர் என்ன செய்ய நினைக்கிறார் உங்களோட வாழ்க்கையில் இந்த காலவேளை, அந்த காரியங்கள் நிச்சயமாக கர்த்தர் செய்து முடிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். அல்ல அங்க பார்க்கும்போது இரண்டாவது காரியங்களை பார்க்கும்போது நம்பர் 2, செகண்ட் பாயிண்ட், அங்க பார்க்கும்போது the word of God will breaks every obstacles in your life. உங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா நுகங்களும், உங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளும், உங்களோட வாழ்க்கையில இப்படியாக உங்களுக்கு மாறுதியாக இருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரோட வார்த்தை என்ன செய்யுமா, துண்டு துண்டாக உடைத்து போடும். ஆமென். It will break it into piece.
ஹல்லேலூயா. அங்க பார்க்கும்போது எரேமியா 23 28 வசனத்துல 29 வசனம் வரைக்கும் நம்ம படித்தோம் சற்று முன்பாக. ஆண்டோட வார்த்தை சுட்டில் போல இருக்கு. Hammer, it's going to break every obstacles, every blockage, every hindrances. The word of God carries so much power because the word itself is Jesus. Amen. ஏன்னா அந்த வார்த்தை அவர் மட்டும்தான், இயேசு ஒருவரே. Amen. அல்ல அங்க பார்க்கும்போது ஆண்டோட வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தை கொண்டு நம்ம பேச வேண்டும். Amen. அங்க பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு முன் உதாரணமாக a good example had been spoken and until today been preached in every churches in every sermon, Jesus. Amen. மத்திய 4வது அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு இப்படியாக அவர் அந்த 40 நாள் வனாந்தரத்தில் இருக்கும்போது உபாசித்து கொண்டு இருக்கும்போது அவருக்கு வந்த அந்த சோதனை பிரகாரம் பார்க்கும்போது பிசாசு வந்து சொல்கிறான், என்னை ஆராதி, நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன். கல்லை தூக்கி கொடுக்குறான். கல்லை வந்து அப்பமா மாத்து. தூக்கி கொடுத்துருந்தா நம்ம அப்போ செஞ்சிருப்போம், அதிலே சுட்டு சாப்பிட்ருப்போம். கடைச்சிச்சிப்பா ஒரு தோசை போட்டிருப்பீங்க. ஆமென். ஆனால் அங்கே வந்த அந்த சூழ்நிலை நடுவில் அவன் ஒவ்வொரு இமோஷனலி மென்டலி ஃபிசிக்கல் மேன ஆண்டவர் இயேசு அவன் சோதிச்சான். ஆனால் ஒரு வாட்டி கூட நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தோற்று போகவில்லை. அவர் என்ன சொன்னார்னா, அவன் சொல்கிற ஒவ்வொரு சேலஞ்சுக்கும் ஆண்டவர் இயேசு சொன்னார், இட் இஸ் ரிட்டன். அவன் சொல்லும் போது அவர் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார், இட் இஸ் ரிட்டன். அவன் சொல்லும் போது என்ன சொல்றான், இட் இஸ் ரிட்டன். எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது என்று பிசாசை எதிர்த்து நின்றார். கடைசியில் அவன் என்ன பார்த்தான், இவர்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளோட தாஜாலாம் இங்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடிட்டான், தோர்த்து போயிட்டான், அவமானத்தில் போனான். ஆமென். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த காலவேளை உங்களோட சூழ்நிலை நடுவிலே, நீங்கள் போய் கொண்டிருக்க காரியங்கள் நடுவிலே, நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எதிராளிகள் நடுவிலே, பிரியமானவர்களே, உங்களோட நீங்கள் கோயிங் த்ரூ பண்ணிக்கின்ற அந்த சிச்சுவேஷன் நடுவில் சொல்கிற காரியம் என்றால், ஆண்டவரோட வார்த்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரோட வார்த்தை கிரியை செய்யக்கூடியதாக இருக்கு. ஏனென்றால் உங்களோட நாவலை கர்த்தர் மரணமும் ஜீவன் கூடிய வல்லமை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை வல்லமைக்குரியதாக இருக்கிறது. நீங்கள் பேசும்போது அந்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காரியங்களாக இருக்கும். மூன்றாவது காரியங்கள் பார்க்கும்போது the word of God is living and active. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, செயல்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்கு. நம்ம பார்க்கலாம் யோவான் 11வது அதிகாரம் 43வது வசனத்தை 44வது வசனம் வரைக்கும் அங்க பார்க்கும்போது லாசருஸ் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவங்களோட சிஸ்டர்ஸ்லாம் சொல்லுகிறாங்க, லாசருஸ் செத்து போயிட்டான், லாசருஸ் தூக்கி எங்க வச்சிட்டாங்களா, கல்லறைக்குள்ளாக வைத்துட்டாங்க. ஆண்டவர் இயேசு அந்த பட்டணத்துக்கு வருகிறார். ஆண்டவர் இயேசு வரும்போது நிச்சயமாக எங்க சிஸ்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க, மரியாவும் மார்த்தாவும், இயேசு இப்படியாக என்னோட சகோதரன் லாசரு செத்து போயிட்டான், அவனை திரும்பி கொண்டு வர முடியாது, அந்த கல்லறையை திறக்காதீங்க, நாத்தம் அடிக்கும், 3 நாட்கள் மேல ஆயிடுச்சு சொல்லி எல்லா விதமான சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனா பிரியமானவர்களே, கர்த்தர் அந்த இடத்துல வரும்போது அவரோட வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கு. அவர் என்ன சொன்னாரா, பிதாவே உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் லாசருஸ் எழும்பி வான்னு சொல்லும் போது லாசருஸ் உயிரோட வந்தா. இந்த காலவேளை உங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் செத்து போய் கொண்டு இருக்குதோ, எதெல்லாம் தோர்த்து போய் கொண்டு இருக்குதோ, அந்த சிச்சுவேஷனை பார்த்து கொண்டு நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்காதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. ஆனா அந்த சூழ்நிலையை நீங்க பார்த்து பேசும்போது எதெல்லாம் உங்களுக்கு மாறுதியாக்கோ அந்த காரியங்களை கர்த்தர் மாற்றிக் கொடுப்பவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொன்னாங்க முடிஞ்சிச்சு, மோச்சடியில போட்டானுங்க, கல்லறையில மூடிட்டாங்க, நாரும். சம்டைம்ஸ் பிசாசு சொல்லுவான், ஏய் இது ட்ரை பண்ணாத, நாரும், நீ தோத்துட்ட. நம்ம என்ன சொல்லுவோம், ஆமா நான் தோத்துட்டேன், ஒப்பாரிச்சுக்கிட்டு இருப்போம், ஆமா நடக்காது. ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் நினைவு கூற வேண்டிய காரியங்கள் என்னென்றால், உங்களுக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிற காட்டிலும் பெரியவர். அவர் செத்து போனார், ஆனால் சாவோட இல்லை, உயிரோட வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆண்டவர் மரித்தார், நிஜம், ஹிஸ்டாரிக்கல், and historical proven that Jesus resurrected. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் பார்க்கும்போது இந்த லாசருஸோட வாழ்க்கையில கர்த்தர் இப்படியாக அற்புதமான காரியங்கள் செய்யக்கூடுமானால், இந்த காலவேளை உங்களோட வாழ்க்கையிலும் கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். அங்க பார்க்கும்போது யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம் பார்க்கும்போது, the word that I speak unto you, they are spirit and they are life. கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசுகிறது, நீங்கள் பேசுகிறது, நீங்கள் படிக்கிற அந்த வார்த்தை அது ஆவியில நிரம்பப்பட்டதாக இருக்கிறது. யான் ஆவியில நிரம்பப்பட்டுன்னு சொல்கிறேன் என்றால், ஏனென்றால் நம்ம வைத்திருக்கிற வேதாகமம் பைபிள், பைபிளை பார்க்கும்போது ஏறக்கூடிய 40 மனுஷர்கள் கர்த்தர் தேர்ந்தெடுத்து அந்த வசனங்களை எழுத வைத்தார்.
ஆமென். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவியில நிரம்ப பற்று. They were filled with the spirit of God and they wrote the Bible. ஆமென். ஆகிய அங்க பார்க்கும்போது the Bible are inspired by the spirit. ஏனென்றால் நான் நினைச்சது நான் எழுதல. ஆமென். எல்லாரும் அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எல்லாமே எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா they were shepherd, they were fishermen, they were physician, amen, they were disciples. ஆனா அவங்களுக்குள்ளாக ஆண்டவரோட ஆவியானவர் செயல்பட்ட விதமாகவே அவர்கள் 1500 ஆண்டுக்குள்ளாக அந்த வசனங்களை எழுதி முடித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அங்க பார்க்கும்போது ஆண்டவரோட வார்த்தை வல்லமை கூடியதாக இருக்கு. 4வது காரியங்களை பார்க்கும்போது amen, the word of God sets you free. amen. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை விடுதலை தரக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனம் நம்ம வாசிக்கிறது கேட்கலாம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சிஷ்யராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். Amen. Hello, அங்க பார்க்கும்போது and Jesus said to those Jews who believe in him, if you abide in my word and you are my disciples indeed, and you shall know the truth and the truth shall set you free. Amen. சத்தியத்தை அறிவீங்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும் என்றால் விடுதலை தரும். அந்த சத்தியமானது எங்க இருக்குன்னா தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கை கொள்ளும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானித்து கொண்டிருக்கும் போது, பிரியமானவர்களே, அங்க பார்க்கும் போது ஒரு தெய்வீக விடுதலை உண்டாகும். உங்களோட சூழ்நிலை நடுவில் நீங்கள் ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். நீங்கள் இருக்கிற இடங்களின் நடுவில் ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். உங்களுக்குள்ளாக எதெல்லாம் இப்படியாக தடையாக இருக்குதோ, இட் கேன் பி எனி ஃபார்ம் ஆஃப் அடிக்ஷன். இப்படியாக சிகரெட் குடிக்கிறதா இருக்கலாம், மதுபானம் குடிக்கிறதா இருக்கலாம், தவறான படங்களை பார்க்கிறதா இருக்கலாம், தவறான காரியங்கள் சிந்திக்கிறதா இருக்கலாம். அந்த காரியத்திலிருந்து நாம் எவ்வளவு தடவை முயற்சி செய்திருக்கலாம், வெளியாகிற மாதிரி இருக்கும், ஆனா திரும்பி இழுக்கப்பட்டுருவோம். வெளியாகிற மாதிரி இருக்கும், இன்னைக்கு தீர்மானம் எடுப்போம், ஆனா கதவு விட்டு வெளியாகணும்னு மறுபடியும் பழைய குருடி கதவை திரடின்னு சொல்லி உங்களுக்கு பழைய காரியங்கள் வந்துடும். ஆனா அதே போல தீர்மானம் மேல தீர்மானம் எடுத்துக்கொண்டு இருப்போம், ஆனா அந்த காரியத்தில் நம்ம மேற்கொண்டு வர முடியாது. ஆனா பிரியமானவங்க, இந்த காலவில் உங்களுக்கு சொல்கிற காரியங்கள், கர்த்தருடைய வசனங்களை நீங்க தியானிக்கும் போது, கர்த்தருடைய வசனத்தை நீங்க பிடித்து கொண்டு இருக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு விடுதலை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி அந்த காரியத்திலிருந்து நீங்க மேற்கொள்ள முடியாது நீங்க நினைத்தா அது பொய். ஏன்னா வசனம் சொல்லுது, I am more than a conqueror. நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன் என்ற வசனம் சொல்லுது. என்னால முடியாதுன்னு சொன்னீங்களா, அது நீங்க சொல்ற சாக்கு, அது நீங்க சொல்ற பொய். ஏனென்றால் வசனம் சொல்லுது, I can do all things through Christ Jesus who strengthens me. ஆமென். ஹல்லேலூயா. 5வது காரியங்களை நம்ம பார்க்க போறோம். இப்படியாக தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை கொண்டு நம்ம பேச வேண்டும். The fifth one, speak the word of God with faith. விசுவாசம் இல்லாம நம்ம வாழ முடியாது. ஆமென். அங்க பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு அந்த கல்லறை நடுவில் எப்படி நம்ம பார்க்கும்போது அங்க என்ன சொல்றாருன்னா, மேரியும் மார்த்தா கிட்ட, நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமை காண்பாய். If you believe, you will see the glory of God. Amen. Whatever things you going through, நீங்க போகிற எல்லா சூழ்நிலை நடுவில் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், உங்களுக்கு சாதகமா இல்லாம இருக்கலாம், உங்களால செய்ய முடியாததா இருக்கலாம். ஆனா நீங்கள் கர்த்தரோட வார்த்தையை நீங்க பிடித்து கொண்டு இருக்கும் போது, ஆண்டவரே நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி ஆண்டோட வார்த்தை நீங்க கை கொள்ளும் போது, ஆண்டோட வார்த்தையில நீங்க நிற்கும் போது, ஆண்டோட வார்த்தையை நீங்க தியானிக்கும் போது, அந்த சூழ்நிலைக்கு எதிராக நீங்க ஆண்டோட வார்த்தை நீங்க பேசும்போது, பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஆண்டவருடைய மகிமையை நீங்க காண்பீர்கள். அங்க பார்க்கும்போது இந்த மத்தேயு 8வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நீங்க படித்து பார்க்கும்போது, இங்க ஒரு ரோமர் செஞ்சுரியன், ஆமென், 100க்கு அதிபதி, 100க்கு அதிபதி, அங்க ஒரு கணம் பெற்ற ஒரு மனுஷன், ஒரு ராஜாக்கு அடுத்த நிலையில இருக்கிற ஒரு கொமாண்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவரோட வேலையாட்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, அவனை படுத்த படுக்கையா இருக்கிறான், காய்ச்ச, உடம்பு சரியில்லாம ஒரு சூழ்நிலை, மரித்து போகிற ஒரு சூழ்நிலை, சொன்னால மரணம் படுக்கன்னு சொல்லலாம்.
அந்த மரண படக்கில் இருக்கிற அந்த நூற்றுக்கு அதிபதியோட வேலைக்காரன், அவர் நூற்றுக்கு அதிபதி என்ன செய்கிறாருன்னா, அவர் நினச்சிருந்தா அவர் வேலையாட்கிட்ட சொல்லி இயேசுவை வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொல்லி ஒரு கூப்பிட்டுருக்கலாம், அழைப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார். அவ்வளோ பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கிற அந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறாருன்னா, ஏனென்றால் அவருக்கு ஆண்டவர் இயேசு மேலே விசுவாசம் இருக்கிறது. ஆமென். ஏனென்றால் நூற்றுக்கு அதிபதி ரோமன் சென்ச்சுரியன். ஆமென். ரோமர்கள் கிறிஸ்துவை நம்ப மாட்டார்கள். ஆமென். ரோமர் அற்புதத்தை நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவனுங்க தான் கடைசியாக சிலுவையில் இயேசுவை அடிக்க போகிறானுங்க. அப்படிப்பட்ட இந்த ரோமர் செஞ்சுரியன் என்ன செய்கிறார்னா, ஆண்டவர் இயேசு இடத்தில் வருகிறார். ஆண்டவர் இயேசு இடத்தில் வந்து சொல்கிறார், என்னோட வேலையாட்கள் உடம்பு முடியாமல் இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறார், நான் வரேன். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, நீங்கள் வருகிறதுக்கு நான் தகுதியற்றவனாக இருக்கிறேன், ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலையாட்கள் பிழைப்பான் என்று சொல்கிறார். Amen. You just say one word, my servant will become alive. Amen. இந்த காலவெல்லை அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, நான் கைக்கொள்கிறேன். One word. Amen. நம்மளுக்கு இன்னும் அடுத்த ஒரு 6 மாதம்குள்ளார தான் நேரம் இருக்குது. நம்ம இப்படி 2024 நம்ம முடிக்க போகிறோம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமாக அந்த வசனங்களை பிடித்துக் கொள்ளுங்கள், சிந்தித்துக் கொள்ளுங்கள், தியானித்துக் கொள்ளுங்கள். ஆமென். வார்த்தை வந்துருச்சு, தீர்க்க தரிசனம் வார்த்தை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு தீட அப்பா எத்திட்டியூடா இல்லாமல் come on, let's work towards it. ஆமென். ஹல்லேலூயா. அங்கே பார்க்கும் போது ஆமென், அடுத்த காரியம் இன்னொரு நவரை பார்க்கும்னா, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் Acts chapter 9 verse 33 to 34. அங்கே பார்க்கும் போது இந்த பேதுரு என்ன செய்கிறார்னா, பீட்டர் டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் இங்கே ஒரு அசாதாரணமான காரியங்களை செய்கிறார். பேதுரு போயிட்டு அந்நிய பாஷெல்லாம் ப்ரே பண்ணல, ரிபா பாபா ஷக்கனா அதெல்லாம் பண்ணல. போயிட்டு ஜெனசிஸ் புக் எடுத்துட்டு பிரசங்கம் பண்ணல. Peter just say 5 words. Aeneas, you will be healed in Jesus name. இயேசுவின் நாமத்தில் அனியாஸ் நீ சுகத்தை பெற்றுக்கொள்வார் சொன்ன அடுத்த நிமிடமே என்ன செய்யறான்னா, அனியாஸ் 8 வருஷம் இப்படியா படுத்த பறிக்கையா இருக்கிற இந்த அனியாஸ் என்ன செய்யறான்னா, எழும்பி வருகிறான். Amen. Because the faith that Peter has on Jesus. Amen. Hallelujah. நம்மளோட விசுவாசத்தின் அஸ்திபாரம் வேற எதுவுமே இல்லைங்க. ஆண்டவர் இயேசு, அவரோட வார்த்தை, பரிசுத்த ஆவியோட அந்யோன்ய ஐக்கியம், அவரோட பிரசன்னம். Amen. Hallelujah. Amen. அங்க பார்க்கும்போது இந்த அங்க ஆண்டவர் இயேசு சொன்னோனே, Peter said to him, Aeneas, Jesus Christ heals you. பெரிய ரிவைவல் மீட்டிங் இல்லை, ஹீலிங் மீட்டிங் கூட இல்லை. Just 5 words. Aeneas, Jesus heals you. Today morning, where you want God to do miracle, speak to the situation with faith. Amen. விசுவாசத்தை கொண்டு அறிக்கை செய்யுங்கள். தாமதமாய் கொண்டே இருக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. தாமதமானதான் கர்த்தர் சிறந்த காரியங்களை செய்கிறாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். சீக்கிரமாக வந்துருச்சுன்னா அது ஓகேலா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மேகிமி 2 நிமிஷத்தில் கொடுத்துடலாம். ஆனால் ஒரு லேம்ப் சாப் ஆயத்தப்படுத்தணுமா, அதுக்கு வேண்டிய சீசனிங், பெப்பர், சால்ட்டு, டெம்பரேச்சர், அதான் நல்லா சொல்லு சிவன். சிவன் சிரிக்கிறாரு, ஏன்னா அது அவரே அதிலே ஊறிட்டாரு. நிறையா காரியங்கள் நம்ம போட வேண்டியது இருக்குது, அதுவும் காத்து இருக்கணும். ஆமாம். அன்றைக்கி ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு செஃப், சிங்கப்பூரில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, கேஃபே இருக்குது. அவர் ஒரு ஆகாரங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு, ஏன்னா அவர் கடையில் வெரி எக்ஸ்பென்சிவ், ஏன்னா ஒரு இட்டாலியன் செஃப். ஸோ என்ன செய்வாங்கன்னா, அவர் ஒரு ஆகாரங்களை ஆயத்தப்படுத்துறது ஏறக்கூடிய ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 45 மினிட்ஸ் பிடிக்குமா ஒரு மீல். பிகாஸ் இஸ் பர்ஃபெக்ட், பெஸ்ட்டாக கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வயிற்றுக்கு போயிட்டு நாளைக்கு வெளியாகக்கூடிய காரியத்துக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்யணும்னு பார்க்குறாங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்காக மரித்த ஆண்டவர், உங்களை நேசிக்கிற ஆண்டவர், உங்களோட வாழ்க்கையில் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிற ஆண்டவர் உங்கள் மேலே எவ்வளோ கரிசனை உள்ளவராக இருப்பார், உங்களை எவ்வளோ நினைச்சு கொண்டு இருப்பார், உங்களை எவ்வளோ அழகாக யோசிச்சு கொண்டு இருப்பார். ஆமென். அப்படிப்பட்ட நல்ல தகப்பனை நம்ம ஆராதிக்கிறோம், நல்ல தகப்பனை நம்ம வைத்திருக்கிறோம். அவர் எவ்வளோ பிரியாசை எடுத்து உங்களுக்காக காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருப்பார். ஆமாம். நம்ம என்னமோ கச்சான் சாப்பிட்ற மாதிரி இதோ செய்யுங்க ஆண்டவரே, என்னமோ அவர் வெயிட்டர் மாதிரி, நீ பாஸ் மாதிரி. ஆமென். இல்லை, அவர் எதை செய்யணுமோ அவருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக அங்கே பார்க்கும்போது ஆண்டவரோட வார்த்தை நம்ம அனுதினம் நம்மளோட வாழ்க்கையில் தியானிக்கக்கூடியதாக இருக்கிறது. யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனமும். கமான் படிங்க.
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. ஆமென். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வந்து நீங்க என்ன செய்யணும்னா அதை தியானித்து கொண்டு இருக்கணும், படிக்கணும். அதில் எழுதியிருக்கிற பிரகாரம் நம்ம கை கொள்ள வேண்டும். தொடர்ந்து இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இதை காட்டில இன்னும் என்னங்க வேணும்? ஆமென். நீ போகிற இடங்களுக்கு நான் உன்னோட கூட இருப்பேன். யோசுவாக்கு தான் சொன்னார் சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆனால் யோசுவாக்கு சொன்னார்னா இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்க உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வார்த்தை நிஜம் உள்ளதாக தான் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட யோசுவாக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோட கூட இருப்பேன். நீ செய்வதெல்லாம் என்னோட கற்பனை எழுதிருக்கிறபடி நீ அதை பிடித்துக்கொள். பொய் சொல்லாதனா பொய் சொல்லாத, திருடாதனா திருடாத, ஏமாத்தாதனா ஏமாத்தாத. ஆமென். ஹல்லேலூயா. எதெல்லாம் ஆண்டவருக்கு வெறுக்கிறாரோ, எதெல்லாம் ஆண்டவருக்கு ஈன்னு இருக்கோ அது நம்மளுக்கு ஈன்னு இருக்கணும். நம்மளுக்கு வான்னு சொல்லி நக்கக்கூடாது. ஆமென். எதெல்லாம் ஆண்டவருக்கு புரியும் இல்லையோ அந்த காரியங்களை நம்ம தொடக்கூடாது, எட்டி கூட பார்க்கக்கூடாது, நினைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆமென். என்றால் நம்மளோட சரீரமானது கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறது. ஆமென். இது சர்ச் பில்டிங், பட் மோர் தென் தட் இது ரொம்ப முக்கியம். ஆமென். இங்கே நம்ம குப்பைக்கு இடம் கொடுத்தோன்னா குப்பை தான் நிரம்பி வரும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்தோன்னா கனிகள், பயங்கரமான கனிகள் வரும். ஆமென். வைத்திருக்கிற தாளந்துங்கள், வைத்திருக்க அபிஷேகங்கள், வைத்திருக்க கிரியைகள், கர்த்தர் இங்கே நீங்கள் எதெல்லாம் நீங்கள் விதைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து கனி கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலவெல்ல ஒரு தீர்மானத்தோடு எழும்புங்கள். ஆண்டவரே, நான் உம்மோட வார்த்தையை இன்னையிலேருந்து நான் இன்னும் ஆழமாக தியானிக்கணும். ஆண்டவரே, இந்த நாள் முதல் நான் ஆண்டவரே உங்களோட சத்தத்தை நான் கேட்கணும். நிறைய வேலை ஆண்டோட சத்தத்தை கேட்கணும்னு சொல்கிறோம். ஆண்டவர் பேசுகிறவர் தான். அதே போல் வெறும் இங்கே மட்டும் ஆடிபிள் வாய்ஸாக மட்டும் பேசுறதில்ல, லிட்ரலி ஆண்டவர் உங்களோட பேசக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். எழுதியிருக்கிற பிரகாரம் ஆண்டவர் உங்களோட பேசக்கூடியவராக இருக்கிறார். நம்ம தான் என்ன செய்கிறோம், இது ஏதோ ஒரு மத கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட ஒரு புஸ்தகம் போல் நம்ம பார்க்குறோம். இல்லைங்க, இதில் எழுதியிருக்கிறது எல்லாமே உங்களோட எதிர்காலம். ஆமென். நம்மளோட குடும்பத்தை பற்றி, நம்மளோட வாழ்க்கையை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கு. This is a special diary or journal that God wrote about you.